அரங்கத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், மேடையில் இருக்கக்கூடிய திரை ஆளுமைகள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்ஏ இந்த திரைப்படத்தில் நான் 2 பாடல்கள் பண்ணியிருக்கிறேன். இந்த திரைப்படத்தோட ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால், ஒரு இயக்குனர் 5 இசையமைப்பாளர்களை ஒரு திரைப்படத்தில் அறிமுகம் செய்து வைப்பது. அந்த 5 பேருமே புதியவர்களாக இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க ஆல்பம்லாம் பண்ணியிருந்தாலும் ஒரு வெகுஜன ஊடகத்துக்குள்ள அவர்களுடைய திறமையையும் அவர்களையும் அங்கீகரித்து அறிமுகம் செய்திருக்கிறார் இயக்குனர் நெல்சன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்சனோட நான் ஏற்கனவே ஃபரானா படம் பண்ணியிருந்தேன். அதில் 2 பாடல்கள் பண்ணியிருந்தேன். நெல்சனோட படங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நாள் கூத்தா இருக்கட்டும், மான்ஸ்டராக இருக்கட்டும், ஃபரானாவாக இருக்கட்டும், டிஎன்ஏவாக இருக்கட்டும், எனக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எனக்கு ரொம்ப முக்கியமானவர்களாக பட்டாங்க. ஏன்னா கவனிப்பாரற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வேற ஒருத்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் நம்ம கூடவே இருக்கிறவங்கள நம்ம கவனிக்கவே தவறி இருப்போம், கவனிச்சிருக்க மாட்டோம். அப்படி தான் ஃபரானா அவளோட வீட்டில் ஒரு பெண்ணா அவளோட வீட்டில இருந்து வாசப்படியை தாண்டதே அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இன்னும் அவள் வாசப்படியை தாண்டணும், அந்த தெருவை தாண்டணும், அந்த ஊரை தாண்டணும், அந்த நகரத்தை தாண்டணும், இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஏறி அவன் நிற்கணும் அப்படின்றது எல்லாமே அவ்வளோ எளிமையாக கிடைச்சிடுறது கிடையாது. ஆனால் அந்த பெண்களை கவனத்தில் எடுத்து அவர்களை கதாநாயகிகளாக ஆக்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பு நெல்சன் கிட்ட இருக்குது. அதுதான் டிஎன்ஏவிலே இருக்கக்கூடிய எனக்கு அந்த திவ்யாவையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எழுதின பாட்டு என்வானிலே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாட்டு போடுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, என்னோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். எங்கெங்கேயோ நம்ம தொலைச்சிட்டு வந்திருப்போம், எங்கேயோ இன்னைக்கு வேற ஒரு இடத்துல நின்றுட்டுருப்போம், வேற ஒரு ஊரில், வேற ஒரு பேரில், வேற ஒரு உறவோட, வேற ஒரு ஆளா அடையாளத்தோடு இருப்போம். ஆனால் என்னைக்கும் நம்ம கடந்து வந்த அந்த விஷயத்தை ஒரு பாட்டு அல்லது ஒரு சொல் அது நினைவுபடுத்திடும். அப்படியான ஒன்றா தான் இந்த 2 பாடல்களுமே எனக்கு இருந்தது. என்வானிலே புது விண்மீன் ஒளி அப்படின்னு சொல்லி ஒரு மாற்று சொன்னார். ஆக்சுவலி அந்த பாட்டு நான் எப்படி எழுதியிருந்தேன் அப்படின்னா, என் கோடையில் புது பன்னீர் மழைன்னு தான் எழுதியிருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த கேரக்டரு அந்த பெண்ணா அவளோட உளவியலுக்குள்ளே போயிட்டு அதை எழுதும்போது அது வேற ஒன்றா இருந்தது. என் கோடையில் புது பன்னீர் மழைன்னு எழுதியிருந்ததை நான் கொஞ்சம் மாற்ற மாட்டேன்னு கூட அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நெல்சன் அப்புறம் 2 பேருமே பேசி என்வானிலே புது விண்மீன் ஒளி அப்படின்னு சொல்லி எப்படி ஏசுநாதர் அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு ஒளி கிடைச்சதோ அந்த மாதிரின்னு சொல்லி நானாக புரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் அந்த பாடல் இப்போ தொடங்கி இருக்கு. இந்த பாடல் தூங்காத ஆறொன்று நீ நீராட ஏங்குதே அப்படின்ற அந்த வரி எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு வரியாக இருக்கு. அதுக்குள்ளவே நீதான் நீதான் நான் காணும் ஆனந்தம் சாயும் தோளில் சகலமும் சேரும் அப்படின்றது. இந்த சகலமும் அப்படின்றதுக்குள்ள எல்லாமும் அதுக்குள்ள ஒரு உறவு அவசியமாக இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு பெண் அந்த வாசப்படியை தாண்டறதுக்கு கூட இந்த இடத்துல பொத்தாம் பொதுவாக பெண்ணியம் சொல்லி பேசுகிறவங்களும் சரி, அதை புரிஞ்சுக்கிட்டவங்களும் சரி என்னவா புரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னா, ஏதோ ஆணை நிராகரித்ததா பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ஒரு ஆணோட துணை நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு துணை, ஒரு ஆணுடன் கிடையாது, ஒரு துணை நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்களா அது இருக்கணுன்றது தான். திவ்யாவுக்கு அப்படி அழகான ஒரு ஆனந்தன் கிடைச்சிருக்கிறான். எப்படி ஃபரானாவுக்கு அவளோட துணை கிடைச்சிருந்தானோ அதே மாதிரி மிக அழகான கதாபாத்திரங்களை வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் நெல்சன் அவர்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த இடத்துல அப்பவே சொன்னார், உங்கள் தொகுதி விழாவுக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டார். அம்பேத்குமார் சார் ப்ரொடக்ஷன், ஏற்கனவே அவருடைய டாடா படமாக இருக்கட்டும், ஜிப்சியாக இருக்கட்டும், மிக முக்கியமான கதை களங்களை தேர்ந்தெடுத்த படங்கள் அது. அந்த வகையில் டிஎன்ஏவும் மிக முக்கியமானதாக இருக்குது. இயக்குனர் ராஜமுருகன் சார் வந்திருக்காங்க, மாரி செல்வராஜ் சார், பாலாஜி சக்திவேல் சார், கல்லூரியாக இருக்கட்டும், வழக்கேனாக இருக்கட்டும், மிக முக்கியமான சமூக நிகழ்வுகளையும் சமூகத்தை அசைத்து பார்க்கக்கூடிய கதை களங்களை கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய
இயக்குனர்கள் அவர்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நிமிஷா, அதர்வா சார் பானா காத்தாடியில் பார்த்த மாதிரியான அதே அந்த ஒரு க்யூட்டான ஒரு நடிப்பை வந்து இதுலேயும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சேத்தன் சார், சந்தோஷ் சார் இருக்காங்க. நன்றி. தென் மியூசிக் வந்து வாங்கியிருக்கிறாங்க. 5 பேருமே. அனல் ஆகாஷ் முத்தமிழ் சொன்ன மாதிரி தான் வந்து அப்படி வந்து சின்ன பிள்ளையாக பார்த்த ஒரு தம்பி ஜான் சுரேஷ் ஃபாதரோட அந்த இடத்துல பார்த்தது இன்றைக்கும் வந்து எனக்கு நினைவில் வருது. ரெண்டாவதாக என்னுடைய சுப்பிரமணிய சிவா சார், தேங்க்யூ சார். வெள்ளையணை வந்து சாரோட வந்து பண்ணியிருந்தேன். ரமேஷ் திலக், நவதேவி, ரொம்ப சூப்பரான டெக்னீஷியன். நெல்சன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு சிங்க் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திபனாக இருக்கட்டும், சாபுவாக இருக்கட்டும், தொடர்ந்து நாகராஜ், என்னோட ஸ்டூடெண்ட்டு மைத்ரி வந்து அசிஸ்டண்ட் இதில் இருக்கா, இவங்க எல்லாரையுமே வந்து ஒரு சிங்க் ஆகிட்டு அதுலேருந்து வந்து கொண்டு போகிறது அப்படின்றது இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்னதாக வந்து ஒரு உதவி கேட்டால் கூட நெல்சன் யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து அனுப்பிவிட்டா கூட அதை வந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு நபர். அந்த மனித தன்மை தான் தொடர்ந்து எல்லாரையுமே அரவணைச்சு போகக்கூடியதாக வந்து இருக்குது. அப்படியான ஒரு படைப்பாளி தொடர்ந்து வெற்றி பெறணும் அப்படின்றது அதே கண்களில் இருந்து தீரன், அதிகாரம் 1, மகளிர் மட்டும், அறம், தொடர்ந்து வந்து ஜிப்ரான் சாரோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ சார். சத்யபிரகாஷ் சார், ரொம்ப முக்கியமான சாங் அது, உயிர் பூவேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்ன அதே தான். அந்த பாட்டுக்குள்ளே நம்ம விட்டுட்டு வந்த அந்த உணர்வுகளை எல்லாம் திரும்ப வந்து நம்மளுடைய உச்சி முடியை பிடிச்சி இழுத்து உழுக்க வைக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அது. அப்படியான ஒரு சிச்சுவேஷனுக்கு பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பை வந்து எனக்கு நெல்சன் உருவாக்கி கொடுத்தாரு. சத்யபிரகாஷ் ரொம்ப அழகான டியூன் அது. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. பிரவீனுக்கும் தேங்க்ஸ். 2 சாங்கும் 2 டியூனுமே வந்து ரொம்ப பிடிச்ச டியூன் எனக்கு. உயிர் பூவை பாட்டை பொறுத்த வரைக்கும் அது சித்ரா மேம் பாடியிருக்காங்க. யாரோட வந்து இணைச்சி அதை இவங்க தான் பாடணும்னு சொல்லி நீங்கள் பண்ணது ரெக்கார்டிங்க்கு என்னால் வர முடியல. உண்மையிலேயே அது ஒரு வேற ஒரு அழுக வர வச்சிடும். அப்படியான ஒரு சிச்சுவேஷனுமே வந்து அப்படி தான் இருக்கும். இழந்த ஒன்றை வந்து நம்ம திரும்ப வந்து இதை நம்ம பார்த்துடவே கூடாது, இந்த வாழ்க்கையில் சந்திச்சிடவே கூடாது. ஒரு நாளை நம்ம கடந்திருப்போம், 1 மணி நேரத்தை கடந்திருப்போம், ஒரு நாளை கடந்திருப்போம், 6 மாதம் கூட கடந்திருப்போம். திரும்ப இதுக்குள்ளே வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் திரும்ப வர வைக்கிற சிச்சுவேஷனை இயக்குனர் கொடுத்துருக்கிறாரு. இசையமைப்பாளர் சத்யபிரகாஷும் அப்படி ஒரு டியூனை கொடுத்துருக்காரு. சித்ராமாவோட வாய்ஸில் அந்த பாடலும் வந்து மிக அற்புதமாக வந்து வந்திருக்கு. தேங்க்யூ மேம். இந்த நேரத்தில் ஸ்வேதா மோகன் என்வானிலே பாடல் வந்து பாடியிருக்காங்க. ஸ்வேதா மோகன் ஃபஸ்ட்டு எனக்கு மாயா படத்துலேருந்து, மாயா நதியிலேருந்து இப்போது என்வானிலே வரைக்கும் வந்து பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸ்வேதா மோகன் இங்கே இல்லை அப்படின்னாலும். எல்லாருக்குமே வந்து நன்றி. அதிஷா கோ டைரக்டராக வந்து இதில் வந்து பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் அதிஷா. முருகேஷ் அண்ணா, வெண்ணிலா அக்கா, பதவியை பெற்ற கையோடு வந்திருக்கக்கூடிய கவினா இருக்கட்டும், நிலாவாக இருக்கட்டும், வாழ்த்துகள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.